Hello students, welcome to my page Crack Neat Biology. I am Pratibha, a postgraduate in biotechnology. So today let's see a topic translation. So students, what is translation? Translation is a process of polymerization of an amino acid to form a polypeptide. So many amino acids combine together to form a polypeptide. நிறைய amino acids வந்து peptide bond formation மூலமா connect ஆகி ஒரு polypeptide form ஆகிற ப்ராசஸ் தான் வந்து டிரான்ஸ்லேஷன். பாலிபெப்டைடுன்றது புரோட்டீன். ஸோ எம்ஆர்என்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து நமக்கு வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ வாட் ஆர் தி கீ மாலிகுல்ஸ் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்லேஷன்? The first key molecule is mRNA. mRNA is messenger RNA. In the messenger RNA la codons இருக்கும். So how do they get that codons? So DNA இருந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா எம்ஆர்என்ஏ கிடைக்கும். ஸோ அந்த கோடான்ஸ்லாம் வந்து இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. ஓகே, அடுத்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சப்யூனிட் இருக்கும். ஸோ ஆஃப் ரிபோசோம். ரிபோசோம் தான் வந்து கோயிங் டு பி எ செல்லுலார் ஃபேக்ட்ரி ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ரிபோசோமில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏஸ் இருக்கும், 80 டிஃபரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகே, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து இது தனியாக ஸ்மால் அண்ட் லார்ஜ் சப்யூனிட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது அது ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ரெண்டுமே வந்து சேர்ந்து நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஆக்டிவாக மாறி இட் வில் ஹெல்ப். ஆல்சோ இது வந்து கேட்டலிஸ்டாகவும் பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 23S rRNA ரிபோசோமல் ஆர்என்ஏ இன் பாக்டீரியாவை வந்து ரிபோசைம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் அஸ் தி கேட்டலிஸ்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏன்றது ஒரு சால்யுபிள் ஆர்என்ஏ. இது ஒரு அடாப்டர் மாலிகுல். இதில் ஆன்டி கோடான் இருக்கும் விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு தி codon in mRNA. Okay, next very essential protein is release factor. இந்த release tRNA வந்து ஸ்டாப் கோடானுக்கு tRNA கிடையாது. ஸோ ரிலீஸ் ஃபேக்டர் தான் வந்து பைண்ட் ஆகி நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் டெர்மினேஷனை வந்து நமக்கு வந்து terminate பண்ணி it will help in the translation process of protein synthesis. Okay, so 3 stages இருக்கு translationல. First one is initiation, elongation and termination. So students, what is codons? கோடான் வந்து ஒரு ட்ரிப்ளெட் பேசஸ், 3 பேசஸ் வந்து சேர்ந்தது தான் ஒரு கோடான். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா 64 கோடான்ஸ் இருக்கு. இந்த 64 கோடான்ஸில் 61 கோடான்ஸ் தான் வில் கோட் ஃபார் அமினோ ஆசிட்ஸ். 3 கோடான்ஸ் வில் நாட் கோட் ஃபார் எனி அமினோ ஆசிட். அதை தான் வந்து ஸ்டாப் கோடான்ஸ்னு சொல்லுவோம். UAA, UAG அண்ட் UGA. அப்புறம் AUG which codes for methionine. இதை தான் வந்து ஸ்டார்ட் கோடான் ஆர் இனிஷியேட்டார் கோடான்னு சொல்லுவோம். ஓகே, so this is tRNA. It is an adapter molecule. இதில் வந்து anticodon loop இருக்கும் which is complementary to the codon in mRNA. amino acid acceptor end இருக்கும். tRNA வந்து ஒரு அமினோ ஆசிட்க்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் tRNA இஸ் இனிஷியேட்டார் tRNA. அதாவது tRNA which is specific for AUG, அதான் ஸ்டார்ட் கோடான், அதான் இனிஷியேட்டார் tRNA, that is specific tRNA. And as I said earlier, there is no tRNAs for stop codons. So translation is the process of polymerization of an amino acid to form a polypeptide which is protein. So இதில் எந்த ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸில் இந்த அமினோ ஆசிட் ஆட் ஆக போகிறது அப்படின்றது வந்து இது ஆர் டிஃபைன்டு பை எந்தெந்த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் எம்ஆர்என்ஏல இருக்குது, என்ன கோடான் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த அமினோ ஆசிட் ஆட் ஆகும். ஸோ எம்ஆர்என்ஏக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது? ஸோ தட் இன்ஃபர்மேஷன் இஸ் டிக்டேட்டட் பை த டிஎன்ஏ which is the genetic material through the process of transcription. Okay, so இந்த amino acids லாம் எப்படி join ஆகும்? by the formation of peptide bonds. so இந்த amino acid க்கு நடுவுல இருக்க bonds என்ன bonds? peptide bonds. Okay, so in the formation of peptide bonds requires a lot of energy. so first phase லயே வந்து amino acids வந்து activate ஆகிடும் in the presence of ATP. ஓகே, ஏடிபியில் அமினோ ஆசிட்ஸ் ஆக்டிவேட் ஆகி அதோட டிஆர்என்ஏல போய் அட்டாச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்என்ஏல இருக்க இந்த கோடானுக்கு வந்து உள்ள இந்த கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க ஆன்டி கோடான் இது. ஸோ இந்த டிஆர்என்ஏ வந்து இந்த கோடான் வந்து வில் கோட் ஃபார் செரைன் அமினோ ஆசிட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஆர்என்ஏக்கும் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்து டிஆர்என்ஏல போய் ஜாயின் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. ஓகே, ஸோ இந்த சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வில் டேக் பிளேஸ். ஸோ இப்போ ரெண்டு சார்ஜ்டு டிஆர்என்ஏஸ், இப்போ இந்த அமினோ ஆசிட் ஆட் ஆன டிஎன்ஏ தான் சார்ஜ்டு டிஆர்என்ஏ. இப்போ இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸும் வந்து பக்கத்தில், இந்த ரெண்டு சார்ஜ்டு டிஎன்ஏவும் பக்கத்தில் வந்ததுன்னா peptide bond formation between them will get initiated. Okay, இந்த amino acid வந்து இதுக்கு மூவ் ஆயிடும். So in the presence of the catalyst ribosome. Okay, so the presence of a catalyst ribosome will enhance the rate of peptide bond formation. So in the catalyst தான், இந்த ribosome தான் is going to act as a catalyst for this peptide bond formation. So there are some additional sequence in mRNA. பார்த்தீங்கன்னா, so this is the mRNA template. இதில் வந்து start codon இருக்கும். So to initiate the translation process, stop codon இருக்கும். So இந்த start codon to stop codon தான் ribosome வந்து மூவ் ஆகி நமக்கு வந்து protein synthesis வந்து occur ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த start codonக்கு முன்னாடியும் stop codonக்கு அப்புறமும் சில சீக்வன்ஸ் வந்து translate ஆகாமல் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் தான் வந்து untranslated regions, that is UTR அப்படின்னு சொல்லுவோம். இந்த untranslated regions is very essential and required for the efficient translation process. So ஒரு translation process efficient-ஆ நடக்கணும்னா இந்த untranslated regions, that is additional sequence in mRNA வந்து இருக்கணும். Okay, so now let's see a process of translation. So mRNA-ல வந்து 5' methylated cap இருக்கும், 3' poly A tail இருக்கும். இது ஆல்ரெடி நான் ஒரு டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட்ஸ் இன் யூகேரியோட்ஸ்னு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்மால் சப் யூனிட் வந்து இந்த 5' கேப்போட பைண்ட் ஆகி அப்படியே மூவ் ஆகி இந்த ஸ்டார்ட் கோடான், தட் இஸ் இனிஷியேட்டார் கோடான்ல போய் அட்டாச் ஆகிடும். ஓகே, மூவ் ஆகி இனிஷியேட்டார் கோடானுக்கு போயிடும். ஸோ இந்த டிஆர்என்ஏ which is complementary to, which has the complementary anticodon to this start codon, that is initiator tRNA வந்து பைண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து மித்தியோனைன் இருக்கும். சின்ஸ் AUG codes for methionine, இந்த சார்ஜ்டு டிஆர்என்ஏ தான் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மித்தியோனைன் இருக்க டிஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து லார்ஜ் சப் யூனிட் வந்து இதில் அட்டாச் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ரிபோசோம் வில் கெட் ஃபங்க்ஷனல் அண்ட் ஆக்டிவேட்டட். ஸோ இது ஃபங்க்ஷனல் ஆனதுக்கப்புறம் இது இனிஷியேஷன் ப்ராசஸ். இனிஷியேஷனுக்கு அப்புறம் எலாங்கேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த லார்ஜ் சப் யூனிட் அட்டாச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சைட் ஃபார்ம் பண்ணும், ரெண்டு சைட் கிரியேட் பண்ணும். ஒன்று பெப்டிடைல் சைட், இன்னொன்று அமினோ அசைல் சைட். ஸோ பி சைட் அண்ட் ஏ சைட். ஸோ இந்த பி சைட்டில் இருக்கிற மித்தியோனைன் வந்து இப்போ இந்த ரிபோசோம் வந்து இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட், அஸ் ஐ செட் இயர்லியர். ஸோ கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி இந்த அமினோ ஆசிட்க்கும் இந்த அமினோ ஆசிட்க்கும் பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் மூலமாக இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ வந்து பி சைட்டில் இருக்கும், செகண்ட் டிஆர்என்ஏ ஏ சைட்டில் இருக்கும். ஸோ இந்த மித்தியோனைன் வந்து இங்கே மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த டிஆர்என்ஏ ரிலீஸ் ஆகிட்டு இந்த டிஆர்என்ஏ வந்து வில் கம் டு P site. Okay, as you see in this picture, P site-க்கு வந்துரும். அதுக்கப்புறம் அந்த டிஆர்என்ஏ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நியூவாக வர டிஆர்என்ஏ வந்து ஏ சைட்டில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த ரிபோசோம் வந்து வில் மூவ் அலாங் த எம்ஆர்என்ஏ. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இது எலாங்கேஷன் ப்ராசஸ். ஸோ இப்படியே வந்து இட் வில் மூவ் அலாங் த எம்ஆர்என்ஏ விச் இஸ் கால்ட் தி எலாங்கேஷன் ப்ராசஸ். அப்புறம் இந்த சீக்வன்ஸ் வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் மூலமாக இதில் அட்டாச் ஆகும், இந்த டிஆர்என்ஏ ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டிஆர்என்ஏ பி சைட்டுக்கு போயிடும். ஸோ நியூவாக வர டிஆர்என்ஏ ஏ சைட்டில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ், திஸ் எலாங்கேஷன் ப்ராசஸ் வில் கண்டினியூ டு ஃபார்ம் அ பாலிபெப்டைட் செயின். ஸோ இந்த ரிபோசோம் வந்து கோடான் டு கோடான் மூவ் ஆகி இந்த எலாங்கேஷன் ப்ராசஸை வந்து கேரி ஆன் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து பாலிபெப்டைட், க்ரோயிங் பாலிபெப்டைட் செயின் கிடைக்கும். ஸோ அன்டில் வந்து டெர்மினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேஷன், எலாங்கேஷன் இப்படி நடந்துச்சு. டெர்மினேஷன்னா அன்டில் த ஏ சைட்டில் வந்து ஸ்டாப் கோடான் வர்ற வரைக்கும் இந்த எலாங்கேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஸ்டாப் கோடான் வந்துருச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேர் இஸ் நோ டிஆர்என்ஏ ஃபார் ஸ்டாப் கோடான். ஸோ அந்த இடத்துல ரிலீஸ் ஃபேக்டர்ன்ற ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகி இந்த ப்ராசஸை வந்து டெர்மினேட் பண்ணிடும். டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரிபோசோம் will get dissociated and go to the inactive form. தனித்தனியாக லார்ஜ் சப்யூனிட், ஸ்மால் சப்யூனிட்டாக போயிடும். ஸோ இந்த பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆனது வந்து, ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆனது வந்து ரிலீஸ் ஆகிடும்.
ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து the protein synthesis from the mRNA template is the process of translation. So students, now I think you understood the concept of translation. Thank you.